அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு காலத்துல உப்பும் கரித்தூளையும் வச்சு பல்லு விளக்கிக்கிட்டு இருந்த மக்களை நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு அதனால பல்லுக்கு நிறைய கெடுதல் வந்துடும், நீங்க டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மக்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண வச்சு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல கறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வர்றாங்க. இதுதான் டெக்னாலஜி. அதாவது அந்த காலத்துல நமக்கு கிடைச்ச டெக்னாலஜியை நம்ம கரெக்டா பயன்படுத்தாம வெளியில இருந்து சொல்றவங்களை கேட்டுக்கிட்டு நம்ம மிஸ் பண்ணதுனால ஏற்படுற விளைவுகள். ஒழுங்கா உப்பையும் கறியும் வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தவங்கள அதை வேண்டான்னு சொல்லி ரொம்ப நாளா டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண வச்சு அவங்களோட பல்லு கில்லு எல்லாமே ஸ்ட்ரென்த் போனதுக்கு அப்புறமா திருப்பி உப்பையும் கறியும் வச்சு பல்லு விளக்குங்க, உங்களுக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. ஓகே, அதே தான் நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜியை நம்ம முதல்ல போற்றணும். அவ்வளோ விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம். நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்களையும் நாங்கள் எப்படி பண்ணலாம், நான் கூறுகிற இன்ஃபர்மேஷன் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீட்பேக் வருது. நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தங்க இன்ட்ராக்ட் பண்ண ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இப்போ ரீசெண்டா ஈசானியம் குறித்து ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் ஈசானியத்தில் வாசல் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஈசானியத்தில் வாசல் வச்சுக்கலாம்னா அப்ப மாடிக்கு சேர்த்து படி அங்கேயே போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லி இதுதான் மெயினா ஏற்பட்டிருக்க சந்தேகம். ஈசானியத்துல ஓப்பன் விடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அந்த இடத்துல வெயிட்டான விஷயங்கள் எதையும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மாடிக்கு படி கொண்டு போய் அந்த இடத்துல போடுறீங்கன்னா அது ஒரு வெயிட்டான விஷயம். லோடு அந்த இடத்துல நீங்க லோடு கொடுக்குறீங்க. அது போக நீங்க அந்த லோடு கொடுக்கறதுனால உங்களுக்கான அந்த காற்றோட்டங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்மலா ஈசானியம் லோடு கொடுக்க கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இடம். அதனால ஈசானியத்துல லோடு கொடுக்கறத அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அப்ப படி எங்க ப்ரொவைட் பண்ணலாம்? படி உங்களோட ஆஸ் பர் உங்க கான்செப்ட் எப்படி பில்டிங் டிசைன் பண்றீங்களோ அதை பொறுத்து இருக்கு. அதாவது படி மெயினான விஷயம். அதை அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியானதா இருக்கணும். அதே நேரத்துல மிச்ச யூட்டிலிட்டி நல்லா இருக்கும். அந்த படி இருக்கிறது ஒரு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணி இருந்தா தான் அந்த வீடு காலப்போக்கில் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி Bhima Homes and Properties, 30 plus years of experience in the construction industry, more than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties, an ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. ஒரு ஃபேட்டிகோன்னு சொல்லுவோம். ஃபேட்டிகோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபேட்டிகோன்னு சொல்லுவாங்க. ஒரே இதை ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு போர் அடி. அதே மாதிரி ஒரு பிளானிங் ப்ராப்பரா இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த வீட்டுல குடியிருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த வீடு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சு. சலிப்பு தட்டுறது மீன்ஸ் அந்த வீடு போர் அடிக்க ஆரம்பிச்சு. நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். வீடுன்றது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அக்சஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கணும். அதே நேரத்தில் அக்சஸ் பண்றதுக்கு சிரமம், வசதி இது எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. நீங்க ஈவன் படியில நீங்க கொடுக்குற ரைஸ் முதல் கொண்டு உங்களுக்கு அதோட படியில ஏறும் போது அதோட கம்ஃபர்ட் தெரியும். நார்மலா 6 inches தாண்டி யாருமே ரைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடத்துல படி போடுறதுக்கு வழி இல்லைன்றனால 8 inch 9 inch எல்லாம் போட்டு நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண போகும்போது பார்க்கலாம். வேல்யூஷனுக்காக போய் பார்க்கும்போதோ வாஸ்துக்காக போய் பார்க்கும்போதோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 inch ரைசர் கொடுத்து ஒரு படி போட்டு வச்சிருப்பாங்க. அது எப்படிங்க ஏறுறது? 10 படி ஏறுறதுக்குள்ளேயே முட்டி வலிக்குமே அப்படின்னு. ஏன்னா வீட்டில் இருக்க ஆள் பூராமே பார்த்தீங்கன்னா முட்டி வலி கேஸா இருப்பாங்க. அப்புறம் 10 inch ரைசர் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் முட்டி வலிக்காம என்ன பண்ணும்? இதுதான் அதாவது உங்களோட பிளானிங் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரைசர் 6 inches கொடுத்து பண்ற மாதிரியான ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமான்றத ஒரு கன்சல்டன்ட் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஓகே, இதனால நீங்க ஈசானிய மூலையில கொண்டு போய் படியை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப படியை ரொம்ப கிராம்டா போட்டு அதெல்லாம் உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். மெயினா வீடு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் வீடு. அப்படி இருந்தாதான் அது உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா அந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். நீங்க படியே பாருங்களேன், நான் இப்ப சொன்ன மாதிரி 8 inch 9 inch ரைசர் கொடுத்து போட்டீங்கன்னா அந்த படியில ஏறும் போதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் தான் வரும்.
அந்த படியை பார்த்த உடனே ஐயோ இந்த படியில ஏறணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வரும். நல்லா கிட்டத்தட்ட 6 இன்ச்சஸ் ரைசர்ல ஒரு 4 படி 5 படி கொடுங்க, அந்த இடத்துல ஒரு லேண்டிங் கொடுங்க, அடுத்து ஒரு 4 படி 5 படி கொடுங்க, அதுக்கடுத்து ஒரு லேண்டிங் கொடுங்க. எப்படின்னும் போது அவங்க 4 படி ஏறுவாங்க, அந்த இடத்துல அந்த லேண்டிங்ல வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்க டிசைன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். படி ஏற வைக்கிறதுல ரொம்ப பெருசா வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க படி வந்து ஈசானியத்துல ஸ்டெப்ஸ்ன்றது அட்வைசபிள் கிடையாது. ஈசானியத்துல வந்து ஸ்டெப்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க அதை பண்ணணும்னா நீங்க அதுக்கான என்டையர் பிளான் எப்படி இருக்குன்றத கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை எங்களால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஈசானியத்தில் நீங்கள் வந்து கொடுக்கணுன்றதை அதை வந்து எப்படி அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், கான்செப்ட் ஒரு பிளான் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ண முடியும். நார்மலாக வந்து ஈசானியத்தில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுக்கறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில ஸ்டெப்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு அதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கு. ஸ்டெப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அட்வைசபிள் கிடையாது. நார்த் ஈஸ்ட் சைடில் ஸ்டெப்ஸ் வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டெப்ஸ்ன்றது அது ஒரு லோடிங், அந்த இடத்த லோட் பண்ற மாதிரி அந்த இடத்துல லோட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஆக்சுவலாக கேட்டிருந்த கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்த வந்து லெவல் கம்மி பண்ணிடுவோம், ஒரு 6 இன்ச் கம்மி பண்ணிடுவோம், அது நீங்க சொல்ற நிச்சயம் எல்லா ரூல்ஸுமே அங்கே எங்களுக்கு கம்ப்ளீட்டா அது வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னாங்க. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டு. ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து நீங்க லோடிங் கொடுக்க கூடாதுன்றது ரூல். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணிடுறது நல்லது. நீங்க எக்ஸாக்டா நீங்க வந்து எனக்கு டீடைல்டு பிளான் நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அதை பார்த்து என்ன மாதிரி செய்யறதுக்கான வழிகள் இருக்கு அப்படின்றதுக்கான சொல்யூஷனை எங்களால் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, எந்த பக்கம் படி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஈசானியத்துல படி வைக்காம இருந்துப்பாங்கல்ல. அதே நேரத்துல நாங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் அலர்ட் உடனே கிடைச்சிடும். அது எங்களோட வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. Yeah.